சத்குரு சரணம் நமோ நமः. சரணம் சரணம் சிவ சம்போ. ஏன் கருணா அழுகிறா? கீழே கூட்டிட்டு வாங்க. அது ஒன்றும் இல்லைடா, தொட்டியை கமுத்தி விட்டுட்டு அதில் இருக்கிற மண்ணில் புழுவை காணோம் அப்படி சொல்லி அழுதுட்டுருக்கா. ஷோ அப்பா, அவள் போன வாரம் அங்கே வந்திருந்தால தோட்டத்துக்கு, அவள் மனசு இன்னும் அங்கேயே இருக்குது, இன்னும் இங்கே வரவே இல்லை. கருணா இங்கே வா, நீ ட்ரெஸ்ஸை மாட்டிக்கோ, நீ ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. அப்புறம் அப்பா நான் ஒன்று சொல்லிடுறேன், அவளுக்கு நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. சொல்லிட்டோன்னா அதை இறுக்கி பிடிச்சிக்கிறா. உங்கள் பேத்தி உங்களை மாதிரியே ரொம்ப ஷார்ப்பும் கூட, சரியா? எனக்கு அவருக்கு ப்ரொமோஷனுக்காக நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சிட்ருக்கோம், ரொம்ப பிஸிப்பா. கருணா உன்னோட டைரி எடு, மேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அரை மனதுடன் கருணா டைரியை எடுத்து தன் தாயிடம் கொடுத்தாள். பள்ளி டைரியில் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் காம்படிஷன், சீஃப் கெஸ்ட் எஸ் கமிஷனர் அர்ஜுன் குமார், கைண்ட்லி பார்ட்டிசிபேட் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் மேம் எழுதி கொடுத்துருந்தாங்க. கருணா, இந்தடா நான் சொல்கிறது செமத்தா கேட்டுக்கோடா. அம்மா அப்பா 2 பேருமே அந்த சமயம் ஊரில் இல்லை. நீ மேம் கிட்ட அம்மாவால் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிறது நீயும் சொல்லு, நானும் டைரியில் எழுதிடுறேன், சரியா? அடுத்த காம்படிஷன் நான் கிராண்டாக உனக்கு செஞ்சு கொடுப்பேனா, நீ ப்ரைஸஸை வின் பண்ணுவியா, சரியா? சமத்தில்ல கருணா, நான் சொன்ன புரிஞ்சுக்குவியாடா என கருணாவை கொஞ்சினாள் அவள் அம்மா பிரேமா. இன்னும் அழுக நிப்பாட்லையா? அப்பா, நீங்கள் இன்னைக்கு அவளை கொண்டு போய் விடுறீங்க இல்லையா, நீங்கள் கொஞ்சம் டீச்சர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. பிரேமா இருங்க, அவர் கூப்பிட்றார் என கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். அம்மா எழுதவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத என தாத்தா ஆறுதல் கூறினார். கருணா எல்லா பாடங்களிலும் மிகவும் ஸ்மார்ட் என்பதால் அவளுடைய டீச்சர் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கணும் கருணா, உன்னால் என்ன முடியுதோ நீ யோசித்து செஞ்சு கொண்டு வா என கூறிவிட்டாள். கருணாவும் தன்னால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டு சென்றாள். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் காம்படிஷன் அன்று எல்லோரும் மிகவும் பிரம்மாண்டமாக பல விஷயங்களை செய்திருந்தனர். கருணாவின் தோழி ஒருத்தி காய்கறி தோள்களில் நேர்த்தியாக ஒரு அழகான மாடர்ன் ட்ரெஸ்ஸை தேய்த்திருந்தாள். மற்றொரு தோழி ஒரு பெரிய ஆர்கனைசரையே செய்துவிட்டாள். இப்படி பலவாறு செய்து கொண்டு வந்திருந்தனர் அனைவரும். கருணா ஒன்றுமே செய்யவில்லை. லாலிபாப் போன்ற ஒரு குச்சியில் மண்ணை ஈரமாக்கி அதை ஒரு உருண்டை பிடித்து வைத்திருந்தாள். கருணா இப்படி வந்திருந்தது அவளுடைய ஆசிரியருக்கு சற்று குழப்பமாக இருந்தது. ஆனால் அந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஆசிரியரால் கருணாவிடம் பேச முடியவில்லை. அது மிகவும் பிரபலமான பள்ளி, அதனால் விழா ஏற்பாடுகள் மிக கிராண்டாகவே இருந்தது. கமிஷனரும் வந்துவிட்டார். கருணாவின் படைப்பு அழகாக இல்லை என்பதால் அவளை வரிசையில் கடைசியாக நிற்க வைத்தனர். முதல் மாணவி சென்று, காய்கறி தோள்களை தூக்கி எறியக்கூடாது, மாற்றி யோசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றி யோசித்தால் இப்படி அழகான ஆடையாக மாறிவிடும். செய்வீர்களா என முதல் மாணவி கூறினார். அடுத்த மாணவன், நீங்கள் வேஸ்டான எந்த ஒரு பொருளையும் இப்படி ஒரு ஆர்கனைசராக பலருக்கு உபயோகமான பொருட்களாக மாற்றினால் வேஸ்ட் என்ற ஒன்றே உலகில் இருக்காது என கூறி
கைத்தட்டலை பெற்று சென்றார். இப்படி ஒவ்வொரு மாணவரும் மிகவும் தனிச்சிறப்புடன் செய்திருந்தனர். இதை அனைத்தையும் கருணா மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை ஏதோ ஒரு யோசனையில் இருந்தது. கருணா, ஆர் யூ ரெடி? ஆர் யூ ஓகே என ஆசிரியர் அன்பாக கேட்டார். ஐ எம் ஓகே மேம். மே நோ வென் இஸ் மை டர்ன் என பணிவுடன் கருணா கேட்டாள். அப்பொழுதும் ஆசிரியருக்கு மிகவும் குழப்பமாகவே இருந்தது. இந்த மண்ணுருண்டையை வைத்து இந்த குழந்தை என்ன செய்ய போகிறாள் என. இப்பொழுது கருணாவுடைய டர்ன். அமைதியாக தீர்க்கமாக படிகளில் ஏறினார். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல கடவுள் வேஸ்ட் அப்படிங்கறது ஒன்ன படிக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு சொந்தமானது. நான் யார் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் மண்ணு. அது எனக்கு சொந்தமானது. என் குழந்தைங்களுக்கு அதுதான் உணவு. உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. அதை பெஸ்டா உங்களுக்கு உணவா, உங்களுக்கு தேவையான உடைகளா என்னால மட்டும்தான் மாற்ற முடியும். வேற யாராலையும் மாற்ற முடியாது. எதையும் நீங்க வேஸ்ட்ன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு என் குழந்தைங்க நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல மாதிரி என்னால செழிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியறதில்ல. இந்த வேஸ்ட் கிடையாது, என்னுடையது. என் குழந்தைங்களுக்கான உணவு என்கிட்ட கொடுங்க. அதுல இருக்கிற பெஸ்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன். என்ன நீங்க காப்பாத்துவீங்களா என கருணா அழுகையுடன் கூறி முடிக்கும் பொழுது அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அன்று கருணா முதல் பரிசை வென்றாள். ஹார்ட்டே கங்க்ராச்சுலேஷன்ஸ் கருணா. நாங்க இல்லாமையே நீ கலக்கிட்ட. அப்படியே தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி ஷார்ப்பா இருக்க என தன் வீட்டு பெருமையும் சேர்த்து கூறிக்கொண்டாள் பிரேமா. அப்பொழுது காலிங் பெல் சத்தம் கேட்டது. அம்மா, நான் போய் பார்க்கிறேம்மா என கைல்வெளி ஓடினாள். கதவை திறந்தவள் பரபரப்புடன் உள்ளே வந்தாள். அம்மா அம்மா, கமிஷனர் வந்திருக்காங்க. ஹாலில் நான் உட்கார வச்சிருக்கேன் என கூறினாள். கருணா குழந்தையா தேவதையா? கமிஷனர் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கார்? இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. Namaskaram, Anna. Namaskaram, Akka. Anna, have you heard about this SaveSoil movement? Yeah, on 13th Feb, it had been trending on Twitter. I've seen there. But can you tell me more about this movement? What happened to our soil? Yes, Anna. There has been many researchers on soil, and they all are saying that we have only 60 years of farming left. Our soil is getting extinct. What? That means food crisis? Yes, Anna. But how all this happened? All this happened because of many reasons. Deforestation, urbanization, inappropriate ways of farming, and use of chemical fertilizers, which harms the organic content in soil. Organic content? What is that? Anna, not only us who are living on soil. There are many earthworms and many microorganisms who are living in topsoil, and they help in making our soil healthy. Yeah, but how can I change the soil condition alone? It's not just a piece of land, it's planet Earth. Yes, Anna, that's why we need this movement to come together and save soil. Okay, so how can I join this movement? Anna, it's very simple. All you need to do is call at 80000 and 3003, and voila, you are registered as
volunteer of this movement, and they call it Earth Buddy. Wow, I'm going to register now. Can you repeat the same number for me, please? Yeah, sure. It's 80000 and 3003. Wow, so amazing. Earth buddy, let's come together and save soil. Let's make it happen. Save soil. Save soil.